Pon Vanda Matic Liquid and Detergent Powder. Let your confidence glow. வணக்கங்க, என் பேர் பிரகாஷ், திருப்பூர் நகை வியாபாரி சங்க செயலாளர். மத்திய அரசு புதுசாக இம்போர்ட் டேக்ஸை ரைஸ் பண்ணியிருக்குது. 2024 15% இருந்தது, 6% பண்ணுச்சு. இப்போ 6% திரும்ப 15% பண்ணியிருக்குது. ஏற்கனவே போன 2025 அமெரிக்கா ட்ரம்ப்புங்கிற பிரச்சனையில் ரேட்டு டபுள் ஆயிடுச்சு. இப்போ இந்த வரியும் ரைஸ் ஆயிடுச்சு. மத்திய மக்களுமே மிடில் கிளாஸு லோ கிளாஸு வாங்கலாம் ரொம்ப சிரமம்தான். கல்யாணம் வச்சவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட வேண்டிய விஷயமாக தான் இருக்கும். கவர்மெண்ட்டு 4 நாளைக்கு முன்னாடி தான் பிரதமர் சொன்னார், 1 வருஷம் தங்க வாங்காதீங்கன்னு. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரைஸ் பண்ணிட்டு போனால் நிஜமாகவே யாருனாலையும் வாங்க முடியாமல் போயிட மாட்டேங்குது. மத்திய அரசு ஏதோ ஒரு முடிவு பண்ணணும். கொஞ்சம் குறைச்சா மக்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். இல்லாட்டி இந்த வியாபாரம் நலிவடைஞ்சே போயிடும். ஆமாம், இல்லை, இது இப்போ கிட்டத்தட்ட கூலி சேதத்தோடு வாங்குறது குறைஞ்சபட்சம் 1,30,000 1,35,000 ரூபா ஆகி போயிடும். மிடில் கிளாஸ்லேருந்து லோ கிளாஸ் வரைக்கும் எல்லாம் வாங்குறது சிரமம்தான். வசதி படித்தவங்க மட்டும்தான் இதை வாங்க முடியும். இது கட்டாயம் ஆடம்பர பொருளாக உருவெடுத்துடும். லக்ஸுரி குட்ஸ் தான் இது உண்ணி. அரசு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அரசு இதை ஏற்றுறத ரிவோக் பண்ணால் பரவாயில்ல. ஏற்கனவே ரேட்டு ரைஸ் ஆனதில் கஸ்டமர்ஸ் வாங்காமல் இருக்கிறாங்க, வாங்க முடியாமல் இருக்குது, சிரமப்படுறாங்க. இப்போ கவர்மெண்ட்டும் சேர்ந்து டேக்ஸ் ரைஸ் பண்ணுச்சுன்னா அவங்களுக்கு மேலும் பழுவுதான். வியாபாரம் ஏற்கனவே மந்த நிலையில் தான் இருக்குது. இந்திய லெவலில் ஜுவல்லரி ட்ரேடு இந்த 1 வருஷமாக ரொம்ப மந்த நிலையில் தான் இருக்குது. அது மேலும் குறையிறதுக்கான வாய்ப்பு தான். என் பேர் முகுந்துங்க. இப்போது பார்த்திங்கன்னா விலை வந்து கடந்த 1 வருஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்குதுங்க. இப்போது எல்லாமே இந்த காமன் பீப்புள் வந்து எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து சிரமமாக தான் இருக்குது. இந்த கரண்ட் கவர்மெண்ட் வந்து இப்போ திடீர்னு வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி எச்சானதுனால ஒரே நாளில் வந்து 8,500 ரூபா பக்கம் எச்சாயிருக்கு. இதனால் வந்து வியாபாரிகளுக்கும் சிரமமாக இருக்குதுங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா இது நகை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கும் வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. அது இன்றைக்கி ஒரு கிராம் பார்த்திங்கன்னா 916 தங்கம் வந்து 15,400 ரூபா இருக்குதுங்க. ஒரு கிராம் எடுக்கணும், கூலி சேதாரமெல்லாம் சேர்த்து எடுக்கணுன்னாலே அவங்க பேசிக்காக இருக்கிறவங்கெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. அதாவது இந்த மாதிரி இருக்கும்போது டேக்ஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணால் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போன வருஷம் வந்து கவர்மெண்ட் கம்மி பண்ணாங்க. இன்றைக்கி வந்து எதுவுமே முன்னெச்சரிக்கை எதுவுமே இல்லாமல் 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கங்க. இது மாதிரி எல்லாம் இந்த டியூட்டியெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். பாலுங்க. இப்போ வந்து நகை வந்து இன்னைக்கு வந்து 15% ஏற்றி ஆமாங்க. 1,25,000 அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து ஏழை மக்கள்லாம் வந்து நகை வாங்க முடியாதுங்க. கல்யாணத்துக்கெல்லாம் வாங்க முடியாது, சிரமந்தான். பணத்தை கொடுத்தா அவங்க வந்து நகைக்கு பதிலாக பணத்தை கொடுத்தா தான் கல்யாணம் பண்ண முடியும். எல்லாருமே அந்த மாதிரி செய்ய முடியாது. இந்த நகை விலைவாசி இதெல்லாம் குறைஞ்சாதான் வாழ முடியும். இப்போ நாமெல்லாம் வந்து மிடில் கிளாஸ் தான், விஐபி கிடையாது. எனக்கு வந்து ஒரு செயினுக்கு 20 ரூபா தான் லாபம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு நம்மகிட்ட வந்து நியாயமான ரேட்டு தான் நம்ம வியாபாரம் பண்ணுறோம். அநியாய ரேட்லாம் நம்ம விற்க முடியாது. 140 120 வாங்க மாட்டேங்கிறாங்க. 100 ரூபானா கொடுங்கன்னா வேண்டான்றாங்க. இந்த நகை விலை ஏறினதுனால நிறையா பக்கம் தொழில் பிரச்சனைகள் நிறைய அடிபடுதுங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாங்க? கீர்த்தனா, திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க. இப்போ வந்து நகை வந்து இன்னைக்கு 15% டேக்ஸ் ஏற்றி கிட்டத்தட்ட 1,4 லட்ச ரூபாய்க்கு விற்கிது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மக்கள் வாங்குறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க. இப்போ கல்யாணத்துக்கே நாங்கள் எடுக்க வந்தோம். ரொம்ப விலை ஏறினனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் இன்றைக்கி மட்டும் 8,500 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது ரொம்ப சிரமம். இப்போ விற்கிற விலைவாசிக்கு நகை வாங்குறத பற்றி யோசிக்கவே முடியறது இல்லைங்க. ரொம்ப கஷ்டம்தான். கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? விலை குறைச்சா நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். கிராமுக்கு ஒரு 10-20லேருந்து குறைச்சா நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். 30,000 ரூபாயில் இருந்துச்சு. அது ரொம்ப கஷ்டம்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். 30 ரூபாய்ங்கும் போது ஈஸியாக எளியவங்க கூட வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது இந்த 1 லட்சம், இந்த 3 வருஷத்துக்குள்ளே 1 லட்சங்கிறது ரொம்ப கஷ்டமான விலை தான். ரொம்ப இது வந்து சமுதாயத்துக்கு பணவீக்கமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இதை வந்து கவர்மெண்ட் ஏதாவது நல்லதாக பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். இவ்வளோ விலையில் இவ்வளோ பவுன் எடுக்க முடியாது. எங்களை மாரி ஏழை இருக்கவங்க ஒரு 1/4 பவுன் எடுக்கிறத கூட நாங்கள் யோசனை பண்ணி பார்க்குறோம். அதுலேயே நீங்கள் இந்த நகை விலை ஏற்றிக்கிட்டிங்கன்னா நாங்கள் எப்படி சும்மா ஒரு காதை மறைக்கவோ மூக்கை மறைக்கவோ ஒரு குண்டு மணி எடுத்தாலும் நாங்கள் யோசனை பண்ணி செய்கிறதா இருக்குது. நாங்கள் யோசனை பண்ணதுன்னா எங்கள் கையில் இல்லை அந்த அளவுக்கு. நாங்கள் கொஞ்சம் அதை எடுக்கணும்னு ஆசைப்பட்டாலுமே எங்களால் எடுக்க முடியல.
அதான் உண்மை. எங்களுக்கு அந்த வருமானமும் எங்களுக்கு அந்த நான் வந்து கைமடியாக தான் வேலை செய்கிறேன் திருப்பூரில். கைமடிக்கு வந்து அவ்வளோ சம்பளமும் இல்லை. நாங்கள் அந்த அளவுக்கு பொருள் எடுக்கிற மாதிரி எங்களுக்கு வருமானம் வரல. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 35,000 ரூபாய்க்கு விற்றுச்சு. ஆமாங்க. 1,4 லட்ச ரூபாய்க்கு விற்கிது. அதுக்கு மேலே வைக்கிது சாமி. இந்த செய்கூலி சேதாரம் இதெல்லாம் போக எங்களால் முடியல, அந்த அளவுக்கு எடுக்கணும்னு முடியல. என் பேர் செல்வம். இப்போ வந்து நகை வந்து இன்னைக்கு ஒரே நாளில் வந்து 8,500 ரூபாய்க்கு 1,4 லட்ச ரூபாய்க்கு ஒரு பவுன் விற்றுச்சு. ஆமாங்க. 1,4 லட்ச ரூபாய்னா செய்கூலி சேதாரமெல்லாம் போட்டாங்கன்னா அது 1,50,000 லட்ச ரூபா பக்கம் ஆகுங்க. நடுத்தர வர்க்கமெல்லாம் வாங்க முடியாது. என்ன தான் பண்ண முடியும்? சின்ன இருக்கிறவங்க பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு விசேஷம் காட்சின்னா எல்லாம் வந்து நகை வாங்குவாங்க. நம்ம மாதிரி அன்றாடம் காட்சி வந்து ஒன்றும் பண்ணவே முடியாதுங்க. வந்து அங்கே மேல் இடத்துல தான் வந்து விலை குறைக்கிறதுக்கு நிர்ணயம் பண்ணணுங்க ஓரளவுக்கு. அது எங்களுக்கு வேலை கம்மி தாங்க. ரேட் எச்சானது வந்து கடைக்கும் வியாபாரம் ஆகிறதில்ல, வேலையும் வர்றதில்லைங்க நம்மளுக்கு. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அரசு என்ன பண்ணால் ஒரு மாற்றம் வந்து இப்போ மாற்றம் வந்துருச்சுங்க. தமிழ்நாட்டில் மாற்றம் வந்துருச்சு. எங்கள் தலைவர் வந்துட்டார். இங்கே அங்கே ஒரு மேலே மாற்றம் வந்துன்னா மோடி தூக்கிட்டால் வேலை முடிஞ்சதுங்க எல்லாமே. என் பேர் காளியம்மா. இப்போ வந்து இன்னைக்கு நகை வந்து 8,500 ரூபா ஒரு பவுன் காசு. கிட்டத்தட்ட 1,4 லட்ச ரூபாய்க்கு நகை விற்கிறது பார்க்குறீங்க. நாங்களே ஏழை வாழையில் எடுக்க முடியறதில்ல. பணக்காரர்கிட்ட நகை இருக்கும். பணக்காரங்க எடுத்து சேஃப்டி அடிக்கிடுவாங்க. எங்கள்கிட்ட காசு இல்லாத உடையினால நாங்கள் நகையே எடுக்க முடியாமல் சும்மா போட்டுக்க கம்மலவே போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 50,000 ரூபாய்க்கு நகை வந்து இன்னைக்கு 1,4 ஆமாம் ஆமாம். அது ஏன் இப்படி விலை ஏறுச்சுன்னு எங்களுக்கும் தெரியணும்ல. ஏன் விலை ஏறினதுனால ஏழை வாழையெல்லாம் நகை எடுக்காமல் கவிதைங்க வாங்கி போடுறாங்க. பணக்காரங்களாம் நகை எடுத்து போடுவாங்க. கணக்காக இப்போ யாரும் நகை எடுக்க வாரதில்லை கடை வீட்டுக்கு. Ponvandam Magic Liquid and Detergent Powder. Let your confidence glow.